என்ன புஷ்பக்கோ, நானும் என்ன பண்ண தெரியலன்ட்டு இருக்கேன். நீ என்ன அந்த பிள்ளை நடந்துகிட்டு இருக்க அழக ரசிக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கா புஷ்பக்கோ? ஏடி அங்க பாருடி சின்னத்துறைய, என்னன்னா அம்மா பேச்சை கேட்டாலுமே அவன் என் பொண்டாட்டின்னு வரும்போது எவ்வளவு பாசமா இருக்கான் பாரு. என் புருஷன் கூட இருக்கத்தான் செய்யறான், ஆனா நான் 2 பிள்ளைய பெற்றிருக்கேன், ஒரு நாளும் அழுதது இல்லடி. இவன் பாரு பக்கத்துலயே இருந்து அழுதுகிட்டே இருக்கான். அதை நினைச்சேன்டி, அதான் சரி இவளுக்காச்சும் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டேன், வேற எதுவும் இல்லை. அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் ஏண்டி சந்தோஷப்பட போறேன்? நான் என்ன அவன் நாத்தனாரு மாதிரியா? சரி சரி, நீ சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். போயிட்டு மாமியார் முதல்ல விஷயத்த சொல்லி கூட்டிக்கிட்டு வா. ஆமா, அந்த கிளவி வந்தா எதையாச்சும் பாக்கும். போ. சரிடி, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். சின்ன பொண்ணே, ரொம்ப வலிக்குதாமா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோமா? வா, நம்ம வேணா போயிருவோம் இப்பவுமே. என்ன சொல்றது கேளுங்கண்ணே, நாங்களும் பிள்ளை பெக்கதானே செஞ்சிருக்கோம், வலி அப்படிதான் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது, எல்லா வலியும் தாங்கிக்கதான் செய்யணும் பார்த்துக்கோங்க. இப்போ உடனே போனான்னு வச்சுக்கோங்க, அதை இதன் சொறிவு பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் பண்ணணும் இது இதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கொஞ்ச நேரம் நல்ல வலி எடுக்கட்டும். அவங்களே சொல்லி தானே அனுப்பியிருக்காங்க, தாங்க முடியாத வலின்னா நம்ம உடனே போயிருவோம். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த முட்டா பசங்க மாதிரி இருக்கிறவங்க நம்ம கிடையாது, வலி வரட்டும்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்கு, 5 நிமிஷம் தான். அதுக்கு எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம். ரொம்ப வந்துட்டுன்னா உடனே கிளம்பிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி வெந்நி வச்சு ஊத்துறது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போலாம்லானே கொஞ்சம், அதுக்கு தான் சொல்றேனே. இந்த புஷ்பாக்கா அவங்க மாமியாரை கூட்டிட்டு வர போயிருக்காங்கல்ல. சின்ன பண்ணி நீ சொல்லுமா, ரொம்ப வலிச்சதுன்னா இப்பயே போயிருவோம் என்ன? இல்ல வசந்தி அக்கா, விட்டு விட்டு தான் வலிக்கு பார்த்துக்கோங்க. ஆனா வலிக்கும் போதெல்லாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஆனா வலியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி டைம்ல தான் டாக்டர் நல்லா நடக்க சொன்னாங்க. அதான் அங்கனே எங்கனே நடந்துகிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை புஷ்பக்கோ. ஆனா வலிக்கு தான் செய்யுது புஷ்பக்கோ எனக்கு. சின்ன பண்ணி அப்படிதான் இருக்கும்மா. இது நான் போயிட்டு வெந்நி வைக்கிறேன் முதல்ல அடுப்புல. சரியா, வெந்நி வச்சு இடுப்புல மேல ஊத்துனா கொஞ்சம் இதமா இருக்கும். சரி என்ன, கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நீங்க அவங்க கூட சேர்ந்துகிட்டு அழுதுகிட்டு கிடக்காதீங்க. சரிம்மா, நான் அதுல பாத்துக்கிறேன். சின்ன பண்ணே எடி தள்ளி வாடி. ஏண்டா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இப்படி தள்ளி வா. நல்லா இருக்கிறவளையும் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இவனை எடுத்து விட்டுருவான் போல. ஆமா, அவளுக்கு மனதைரியத்தை கொடுப்பியா இல்ல அழுக வச்சுக்கிட்டு இருப்பியா நீ? சின்ன பண்ணே, இங்கேயாமா வலிக்கு உனக்கு? இல்ல பத்தி பின்னாடிதான் வலி, தாங்க முடியல எனக்கு. இடுப்பு தான் வலிக்கு எனக்கு. சரி சரி, இது பிரசவ வலி தான், அதை விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல தாமதப்படுத்த வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். சரியா, கவலைப்படாதம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன் அப்படியே கோவப்படுறீங்க? எட்டி கூறு கேட்டவங்களா? பெரியவங்களை கூப்பிடாம இந்த மாதிரி நேரத்துல இவளுங்களே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டாளுங்க போல. ஆமா, அவங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களாடி முதல்ல? என்னதான் இருந்தாலும் பிள்ளை பெற்றவ முதல்ல யார் தேடுவா? அவங்க அம்மையை தானே தேடுவா. இந்த நேரத்துல யார் கூட இருக்கணும்? அவங்க அம்மா தான் கூட இருக்கணும். போ சின்னதுரை, போயிட்டு அவங்க அம்மைக்கு போனை பண்ணி சொல்லி இந்த மாதிரி பிரசவ வலி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம், உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பேர்ல இருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டு வா. போ, அதை விட்டுட்டு இங்கேயே நின்று அழுதுகிட்டு கிடக்கானா இவன் தைரியமா இருந்துகிட்டு அவளுக்கு தைரியம் சொல்லுவானா? அதை விட்டுட்டு அவனையும் சேர்ந்து இவன் அழுவிச்சிருவான் போல. போல இல்ல போல. சரி சின்ன பொண்ணே, நான் போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன், இருந்துக்கோமா. ஆமா, நானு புலி அவ சிங்கம், நாங்க 2 பேரும் அவளை கடிச்சு தின்னுருவோம். அதனால இவ சொல்லிட்டு போறான், பாட்டி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு. அட போல கூறுக்கிட்டவனே, உன்னோட நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். ஆமா வந்துட்டான். என்ன நீங்க வெளியே பேருங்க, இதுக்கு மேல எங்க அத்தை உங்களை கடிச்சு தின்னாலும் தின்னுருவா. ஆமா, சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுவா இனிமே. அது பைத்தியம் முத்திருச்சு. என்ன இப்படி சொன்ன? என்ன பார்த்து நீ? எங்க அத்தை சொல்றது சரிதான், நம்ம தான் பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாத்தே. அதானே பார்த்தேன். ஏலே, நீ ஏன் மசம் நின்னுக்கிட்டே இருக்க? போயிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. வண்டிக்கு சொல்லிட்டியா? வண்டிக்கு சொல்லிட்டேன்னா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லு முதல்ல. போன போட்டே சொல்லு. சரி. எடி உனக்கு அறிவில்ல, 2 பிள்ளை பேத்தவ தானே நீ? வயசானவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லணுமா இல்ல நீங்களே பிள்ளை பேர் பார்த்துருவீங்களோ? கேட்க என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏத்தே, நாங்களே இப்பதான் வந்தோம், வந்த உடனே அவ வெண்ணி வைக்க போயிருக்கா, உங்களை நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே அவ அழுதுகிட்டு இருக்கா, அவளையும் நீங்க சேர்த்து பயமுறுத்தாதீங்க. சரி சரி, வெண்ணி வைக்க போனவே எங்க ஆளகானோம், போய் சீக்கிரம் போய் அவளை கூட்டிக்கிட்டு வாப்போ. சரி. இந்த கிளவிய முதல்ல கூப்பிட்டதே தப்பு, நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். இன்னும் என்னென்ன அலப்பறை பண்ண போதோ இந்த கிளவி. ஐயோ, முதல்ல அந்த வசந்திய சொல்லணும், அவ வாயில போயிட்டு வசம்ப வைக்க தேக்க. என்னட்டி அங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்கவ? ஒன்னும் இல்ல, என்ன ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருப்பா, நான் கேட்ட உடனே அப்படி இல்ல நீடுவா.
சரி இங்க பாரு சின்ன பொண்ணே, பயப்படாத சரியா, நாங்கெல்லாம் இருக்கோம். இது ஒரு வழியும் இல்ல, அந்த 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் வலி இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளை முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே மறந்து போயிடும் எல்லாம். சரியாம்மா, பயப்படாத. அம்மா அப்பா எல்லாம் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரியா, நாங்க எல்லாம் உங்க கூட தான் இருக்கோம். பயப்படாம இருக்கணும், தைரியமா இருக்கணும். சரியாம்மா? ஆ சரிங்க பாட்டி. சொக்கி, என்ன உன் முகக்கிட்ட இருந்து போன் வந்துச்சா இல்லையா? ஆ, நீ உன் போக்குல இருக்க, மாசமா இருக்க பொண்ணுன்னு கூட நீ அனுப்பலையோ உனக்கு? ஆஹா, அவ்வளோ அக்கறையா இருக்கிறவங்க நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க உங்க மொபைலுக்கு, நான் ஏன் ஃபோன் பண்ணி பேசணும்? ஏடி, என்ன டீ உன் முக ஏமாவன்னு பேசிக்கிட்டு இருக்கா? இவ யார் டீ இவ? ஆ, மாசமா இருக்க பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுனேன்னு கேட்டா என்கிட்ட வம்பு கிழிச்சுட்டு இருக்கா. நேத்து ஃபோன் பண்ணங்க, இன்னைக்கு காலையில தான் செக்கப்புக்கு போனேன்னு சொன்னா. அதுக்கப்புறமே எதுவுமே ஃபோன் பண்ணல. இனிதான் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஆமா. ஏமா ஏமா, எடி யாண்டே இப்படி அலறிட்டு வந்துட்டு இருக்கா? என்னாச்சு சொல்லு. ஏமா, இந்த மாமா லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஆமா. என்னடா ஆச்சு? பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அக்காக்கு வலி வந்துட்டான், அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றாரு. இந்தா. ஹலோ மாப்பிள்ள. ஆ சொல்லுங்க மாப்பிள்ள. ஹலோ அத்தை, நான் சின்னதுரை பேசுறேன். மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்களா? என்னாச்சு சொல்லுங்க மாப்பிள்ள. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, நாங்க உடனே கிளம்பி வாரோம். எட்டே இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போல, இனிமேதான் கூட்டிட்டு போக போறோம். அந்த முக்குல இருக்குல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், SS கிளினிக், அங்கதான் போறோம் பாத்துக்கோங்க. மறக்காம வந்துருங்க சரிங்களா? மாப்பிள்ள இந்த உடனே கிளம்பி வாரோம் மாப்பிள்ள. ஆ சரிங்க, வச்சிருங்க. என்னங்க, வாங்க சீக்கிரம் கிளம்பி போவோம். பிள்ளைக்கு வலி வந்துட்டான், பிள்ளை தனியா இருக்கும் அங்க. அம்மையும் அப்பையும் தான் அவன் முதல்ல தேடுவா. ஒரு சின்ன வலி வந்துட்டாலும் அவளால இருக்கவே முடியாது. சீக்கிரம் வாங்க, கிளம்புவோம் வாங்க. ஆமாமா, ஒரு சின்ன வலி வந்தா கூட என் மோவ தாங்க மாட்டால. பிரசவ வலி எப்படிதான் தாங்க போறான்னு தெரியலையா? சீக்கிரமா போவோம், சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும். ஆஹா, நானா கதை? இந்த காலையில தேவையில்லாத இடத்துல வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆமா. யாருங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு எதுமோ உங்க அப்பா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நாடகம் ஆடுற மாதிரியே என்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு அவளுக்கு ஒண்ணுன்னு ஓடுறான்னு உங்க அப்பங்காரன். உன் அம்மா ஐயோ குய்யோ நீட்டு இருக்கா, நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டு இருப்பா, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? இந்த வீட்டுல இருந்து யாருமே போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நான் இப்ப கிளம்பிடுவேன். ஓஹோ அப்படி கதையா? சரி, அப்பனா உங்க வீட்டுக்கு போறதா இருந்தா நீ கிளம்பிக்கிட்டே இரு. அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஏலே சங்கரு, வேணாலே, வீஞ்சண்ட வேணாம். அங்க உங்க அக்கக்காரி வேற வழியில கிடக்கா. ஏமா சொல்றது கேளுமா. இங்க பாருங்க, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப எங்க அப்பாக்கையும் எங்க அம்மையும் வர சொல்றேன். எங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. யார் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு அவங்க சொல்லட்டும். ஆமா, சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு நோட்டிக்கிட்டு இருந்தா நான் அதை பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க? ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டா? இப்பவுமே வீட்டை விட்டு கிளம்பிட்டி நீ? சங்கர், கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? என்ன வார்த்தை அது? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற வந்த பொண்ணு? அவங்க அப்பா அம்மா தான் வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க கிட்ட பேசிக்கலாம், எதுவா இருந்தாலும் வரட்டும். ஏப்பா நீங்க எதுக்குப்பா அவ சொல்றதான் காதுல வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? அவ எக்கடே கட்டு போறா. அக்கா இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இவ போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமோ? வாங்கப்பா நம்ம கிளம்புவோம். ஆமா. என்ன மீறி இங்க யாராச்சும் போனீங்கன்னா அடுத்தது இங்க என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் ஏடா கூடமா ஏதாச்சும் ஆச்சுன்னா மொத்த பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போயிட்டு உட்கார வேண்டியதா இருக்கும். எங்க வீட்டுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்க வராங்க. அதான் நான் பார்த்தேன். எப்பா இவ எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? நான் அப்பா ஃபோன் பண்ண உடனே இவ வெளியே போனா. அப்பவுமே எனக்கு தெரியும் இந்த வேலையை தான் பாப்பான்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா. அதுக்கு தான் சொன்னேன், இந்த இடத்துல வீட்டை வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு. பிளானை பண்ணி அவங்க அப்பா அம்மா இருக்கிறதுக்கு பக்கத்து தெருவுலயே வாங்க வச்சுட்டு, எதனா ஒரு சண்டைனா போதும் உடனே எங்க அப்பா அம்மா கூப்பிடுறது, எங்க அப்பா அம்மா கூப்பிடுறேன். இது என்னப்பா பழக்கம்? வரட்டும், இன்னைக்கு நானும் கேட்கறேன். யோ சமந்தி, இங்க பாருங்க மாமா, எங்க அப்பாவை பார்த்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இதோட உங்க பொண்ணு வாழ விட்டியா உங்க வீட்டுக்கு தான் வருவா அடுத்த செகண்ட். ஆமா சொல்லிட்டேன். சங்கர், நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, வாயை மூடு. ஆமா ஆமா, இந்த வீட்ல இவர் சொல்றத எல்லாத்துக்குமே கேட்கணும். நாங்கெல்லாம் பூம் பூம் மாடல. நான் பேசிக்கிறேன், அமைதியா இரு லைலா. எப்பா இவர் இப்படிதான்ப்பா, எப்ப பார்த்தாலும் நெய்யி நெய்யின்னுகிட்டே இருப்பாரு. இதுக்கு ஒரு முடிவு இப்ப தெரிஞ்சே ஆகணும். அது வந்து கொஞ்ச நேரம் உங்க பொண்ணை வாயை மூட சொல்றீங்களா? நீங்க வளர்த்த வளர்ப்புக்கும் நான் வளர்த்த வளர்ப்புக்கும் இதான் வித்தியாசம். ஆமா, நான் சொன்ன அடுத்த செகண்ட் என் முக வாயை மூடிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நீங்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க முக கூட கூட எதிர்த்து பேசுறா. இதுதான் இங்க பிரச்சனையே. அது எப்படிங்க எல்லா பிரச்சனையும் என் மொபைலால மட்டும் வந்திருக்கோம்? செல்ல போவலே. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணை ஒன்னும் நாங்க கொடுமைப்படுத்தல, உங்க பொண்ணு தான் எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆமா. என்னையா சொல்ல வர நீ? பின்ன என்னையா, அங்க என் பொண்ணு பிரசவ வழியில ஹாஸ்பிட்டல்ல கிடக்கா, அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. நாளை பின்ன உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ஒரு மருமாவ இருக்கால, அவ தடுத்தா நீங்க கேப்பீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க.
இங்க இதுதான் பிரச்சனை. ஏன் இந்த சொத்துல எல்லா சொத்துலயும் என் மொபைலுக்கும் பங்கு இருக்கதான் செய்யுது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உங்க சொத்துல எல்லாத்துலயும் பங்கு தர மாட்டீங்களா? ஆ ஆ அது எப்படி? எங்க அப்பா எல்லா சொத்துலயும் பாதி பாதி சொல்லிட்டாரு அப்பமே. வாமா எங்க வீட்டு மகராசி, குத்து விளக்கு ஏத்த வந்த சீராசி. ஆ உனக்கு ஒரு நியாயம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயமோ? சொல்லுமா, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. உங்க அப்பா வீட்டு சொத்துல மட்டும் உங்க அண்ணனுக்கு மொத்த சொத்தும் போயிடக்கூடாது, உனக்கு பாதி வந்துடணும். என் சொத்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, இதுல என் மொபனுக்கும் தவிர வேற யாருக்கும் இல்ல. ஆமா, அதை கேட்கிற உரிமை என் பொண்டாட்டிக்கே இல்ல. வந்த உடனே ஏதோ சவுண்ட் விட்டீங்க, இப்ப சொல்லுங்க ரெண்டு பேரும். ஆமா, எப்பா நீங்க என்ன கூட்டிக்கிட்டு போங்கப்பா, இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால இருக்கவே முடியாது. வாய மூடு லைலா. ஏதோ நீ சொன்ன உடனே உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்தல, நீ ஒத்த ஆளா சேர்ந்துதான் அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங்கா இருக்கும். ஆமா, இன்னொரு வாட்டி மாப்பிள்ளை இல்லாம எங்க வீட்டு சைடு வந்துடாத, அதுக்கப்புறம் உன்னை நடை ஏத்த மாட்டோம் பாத்துக்கோ. ம் ஏடி நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? இப்படி பார்த்த பிள்ளைய பெற்றதுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு செவுத்துல அழுவோம் வா. எடி மக்கா, நான் என்னமோ மாமியார் கறி தான் கொடுமை பண்றாளோன்னு வந்தேன். ஆனா இப்படி இருக்க கூடாது மக்கா. நம்ம எந்த நிலைமையில இருந்தே வந்தோன்ட்டு யோசிச்சு பார்க்கணும். உன்கிட்ட இருந்து ஒரு சீர் சனத்தி கூட வாங்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க இவங்க. உங்க அப்பா ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நல்ல லட்சாதிபதியா இல்ல, இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு வரான். அதுலயே உனக்கு பங்கு வேணும்னு கேக்குறியே. அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா நினைச்சு பாரு, அந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சீர் சனத்தி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை போயிட்டு இப்படி ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்க, எப்படி மக்கா? மக்கா சொல்லு மக்கா. எப்பே மாமா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி. இனிங்க வந்தாச்சு, புத்திமதி சொன்னீங்களே. ஆமா, இனிமே எடுத்ததுக்கெல்லாம் வரமாட்டோம் சம்மந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. லைலா இனிமே வச்சும் பார்த்து இருந்து நடந்துக்கோ, எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க சம்மந்தி. எடி வா, கொஞ்சம் நெஞ்ச மானத்தியாச்சு காப்பாத்திப்போம். மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏம்மா ஏம்மா எழுந்துருமா, நீ எங்க வீட்டுல மகாராணி மாதிரி இருக்க வேண்டிய பொண்ணு. ஆமா, நானும் கோவத்துல வார்த்தையை விட்டுருப்பேன், என்னையும் நீ மன்னிச்சிருமா. மாமா உங்க நல்ல மனசுக்கு புரியாம நான் இந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கேனே, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வாங்க உடனே நம்ம சின்ன பொண்ணு பார்க்க போவோம். ஏங்க வாங்க. இப்பமாச்சு புத்தி வந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். அம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க? சீக்கிரம் வா, எப்பா பாப்பா போவோம், அங்க அக்கா காத்துக்கிட்டு இருக்கா.